வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான விடாமுயற்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பிரேக் டவுன் அப்படின்ற ஆங்கில படத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. லைட்டா சில மாற்றங்கள் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை அசர்பைஜான்ல தான் நடக்குது. ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் எங்கேயோ கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் திரும்பி வீட்டுக்குள்ள போறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. போனை விட்டுட்டு வந்துட்டேன், இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல போனை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணும்போது பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இதுதான் இவங்களோட கல்யாண நாளா இருக்கும். ஈரினோட ஃப்ரெண்டு பேரு அனு அப்படின்றது. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் அனு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல நல்லபடியா கல்யாணம் முடியுது. ஹீரோவோட பேரு அர்ஜுன், ஹீரோயினோட பேரு கயல் அப்படின்றது. இப்ப கதை திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு ஹோட்டல்ல வண்டியை நிறுத்திடுறாரு. இப்ப இவர் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. ஆனா அந்த சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, வெளியே நின்று யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதை இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்குள்ள என்ன பிரிவு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் திடீர்னு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதுல ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்ல. என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசி பாக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனேன். நான் என்னைக்காவது உன்னை ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிட்டுருக்கேனா? அன்னைக்கு நான் அனுப்புனது உனக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதாவது இவர் கூட ஒரு கேப் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த கேப்ல வேற ஒரு நபர் கூட பழகி இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா உடஞ்சிடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டாரு. அமைதியா இந்த ரூமை விட்டு கிளம்புறாரு. இங்கதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்ச பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ட்ரிப்ல தான் இவங்க ரெண்டு பேருமே பேசி பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி பழகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீங்க மேரிடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை முன்னாடியே பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா மேரிடா இருப்பேன், இப்ப மேரிட் இல்ல, அன்மேரிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போக போக ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல ஹீரோவோ இவங்க கிட்ட பேசுறாரு. ஹீரோ இருக்கார்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதே மாதிரி ஒரு ரிங் எடுத்து எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவர் ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ரிங்கு உங்களுக்கு இல்ல, என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாயான்னு ஒருத்திக்காக தான் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு ஒரு மாறி ஆயிருது. நல்லா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒருவேளை இவர் மாயாவை ப்ரப்போஸ் பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அன்னைக்கு ஒரு ரிங்கை காமிச்சிங்கல்ல, அந்த ரிங்கு என்னோட கைக்கு கூட நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது அவர் ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட இருந்து கால் வருது. நீ பால்கனி சைடு வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பாக்குறதுக்காக அந்த சைடு வராங்க. பார்த்தா பால்கனி வழியா இவர் ஏறி மேல வந்திருக்காரு. உன் கைக்கு ரிங்கு நல்லா இருக்கும்னு சொன்னல, அதனால தான் வாங்கிட்டே தரதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல வச்சு இவங்களை ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்குல, இவங்களுமே இந்த ப்ரப்போசலை ஏத்திருப்பாங்க. அப்படிதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட கல்யாண வாழ்க்கையும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்கிறதுனால பக்கத்துல இருந்து இவர் நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் இவர் ஷேவிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் தனியா நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவர் உடஞ்சு போயிடுறாரு. இந்த மாதிரி டைம் தானே ஒய்ஃபு கூட இவர் சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா இவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். அதனால முன்னளவுக்கு இவரால ஒய்ஃபு கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. லைட்டா இவங்களுக்குள்ள கேப்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு கேப்ல தான் ஒய்ஃபுக்கு வேற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல. அதனால தான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நபர் யாரு என்னன்ற மாதிரி ஹீரோ எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. அவரோட பேரு பிரகாஷன் மட்டும் தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க அப்பா வீட்டுக்கு போயிடலாம், டைவர்ஸ் ப்ராசஸ் அங்கிருந்து பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. இது நம்ம கடைசி ட்ரிப்பா இருக்கட்டும், நானே டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்படியாவது இவங்களோட மனசு மாறிடாதா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இவங்களை கவனிக்கிறேன்னு ரோட்டை கவனிக்காம வந்துருவாரு. அப்ப எதிர சட்டுன்னு ஒரு வண்டி வந்துருது. ரெண்டு வண்டியும் இடிக்கிற மாதிரிலாம் வருது. ஆனா ரெண்டு பேருமே இடிச்சுக்காம வண்டியை நிறுத்திடுறாங்க.
சொல்ல போனா அவன் மேலதான் நிறைய தப்பு இருக்கும். ஹீரோ முதல்ல ஒய்ஃப் ஓகேவான்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நபரோட காரை பார்த்துட்டு இருக்காரு. அவன் பயங்கரமா ஹீரோ மேல கோவப்படுறான் போல. இப்ப ஹீரோவை பார்த்து மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோ பெருசா கோவம்லாம் படமாட்டாரு. சாதாரணமா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பெட்ரோலை ஃபில் பண்றதுக்காக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. பக்கத்தையே ஒரு ஷாப் இருக்கு. நான் ஷாப்புக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ ஷாப்புக்குள்ள போறாங்க. ஈரின் சோடா எடுக்கலாம்னு நினைக்கும் போது கீழே விழுந்துருது. அந்த சோடாவை தீபிகான்ற ஒரு லேடி தான் எடுத்து ஈரின் கிட்ட தராங்க. ஈரின் தமிழ் ஆளுன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் தமிழ் ஆள் தான், இந்த இடத்துல ட்ரக்கை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், பேரு ரக்ஷித் அப்படின்ற மாதிரி ரக்ஷித்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஈரின் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. வெளியே நின்னுட்டு இருக்கிறது தான் உங்க ஹஸ்பண்டான்ற மாதிரி தீபிகா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி மட்டும் ஈரின் ஷார்ட்டா சொல்லிடுறாங்க. ஏன்னா டைவர்ஸ் பண்ண போறாங்கல்ல, அதை பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க. ஹீரோ வண்டிலாம் ஓகேவா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிடில் ஃபிங்கர் காமிச்சான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் பேரு மைக்கேல் அப்படின்றது. அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மைக்கேல் ரொம்ப தெனாவட்டா பேசுறான். கொஞ்ச நேரம் என்னோட வண்டியை டேமேஜ் பண்ணிருப்ப, உன் மேலதான் தப்புன்ற மாதிரிலாம் பேசுறான். என் மேல மட்டும் தப்பு இல்ல, உன் மேலயும் தப்பு இருக்கு, நம்ம ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே மைக்கேல் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் ஈரின்மே தேவையானதை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஈரின் வரதுனால மைக்கேலும் அமைதியாயிடுறான். ஆனா மைக்கேல் பேசிட்டு இருந்ததை ஈரின் கவனிச்சிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, வேணும்ட்டே வம்பு பண்றாங்க, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி அந்த இடம் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் சொன்னான்னு ஹீரோ கேக்குறாரு. நான் ஸ்டோர்ல வச்சு ஒருத்தங்க கிட்ட பேசினேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசினாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது கார் திடீர்னு ரிப்பேர் ஆயிருது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக காரை விட்டு இறங்கி இவருமே செக் பண்றாரு. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்றது இவருக்கு பிடிபட மாட்டேங்குது. இவங்களுமே கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சனை பண்ண மைக்கேலும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கார்ல இருந்து திடீர்னு ஒரு பாட்டில தூக்கி போடுறாங்க. ஈரினுக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க. ஈரின் ரொம்ப பயந்துடுறாங்க. ஹீரோவும் கோவப்படுறாரு. ஆனா அவனுங்க நிக்காம கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வண்டியில என்ன பிரச்சனைன்னு மேற்கொண்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அர்ஜுன் அங்க பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா போனவனுங்க திரும்பி இவங்கள பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக போகாம நின்னுட்டு இருக்காங்க, வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே லைட்டா பயப்படுறாங்க. அப்பதான் ட்ரக் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா தீபிகா நானும் ஹஸ்பண்டோ ட்ரக் எல்லாம் வச்சிருக்கோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க தான் ட்ரக்ல வந்துட்டு இருக்காங்க. ஈரினும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே வண்டியை நிறுத்திட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கார்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரக்ஷித்தும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரக்ஷித்துக்குமே என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. சரி காரை முதல்ல ஓரமா நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறுத்திடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டோ பண்ற மாதிரி ஒரு வண்டி வரும், அது மூலியமா நீங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. லாங்ல இருந்து இன்னமும் அந்த மைக்கேலும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஈரினும் ஹீரோவும் பயப்படுறாங்க. ரொம்ப நேரமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ரக்ஷித் கிட்ட சொல்லிட்டாங்க. ரக்ஷித் அவனுங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவனுங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, வண்டி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்க வேணா எங்க வண்டியில வாங்கன்ற மாதிரிலாம் ரக்ஷித் கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கயல் நீ வேணா இவங்க கூட போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கயலும் போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க கஃபேக்கு கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கயல் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் மேற்கொண்டு என்ன பிரச்சனைன்னு பாக்குறாரு. அப்பதான் ஒரு கனெக்ஷன் கட் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. யாரோ வேணும்ட்டே கட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த கனெக்ஷனை இவர் ஜாயின் பண்றாரு. கார் ஸ்டார்ட் ஆயிருது. இவருமே கார் எடுத்துட்டு அந்த கஃபேக்கு போலான்ற மாதிரி வேகமா அந்த கஃபேக்கு கிளம்பி வந்துடுறாரு. கஃபேக்குள்ள நுழைஞ்சோனிய ஒய்ஃப் எங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் அங்க இருக்கிற மாதிரியே இல்ல. இந்த கடையோட ஓனர் கிட்ட என்னோட ஒய்ஃபை பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த கடைக்காரரும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க வேற மொழியில பேசுறாங்க. அந்த மொழி ஹீரோக்கு சரளமா வராது. ஹீரோ இங்கிலீஷ்ல தான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு வரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் ஒய்ஃப் ஒரு ட்ரக்ல தான் வந்தாங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதான் வரலன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி கடைக்காரர் கோவப்படுறாரு. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அந்த ட்ரக் டிரைவர் அழகா இருந்தானா, ஒருவேளை அவன் கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ஹீரோக்கு கேட்கும் போது கடுப்பா இருக்கு. இருந்தாலும் பெருசா கோவப்படாம வெளியே வராரு. இப்ப சுத்தி முத்தி எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. அப்பதான் கடைக்கு வெளியே சிசிடிவி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் எனக்கு காட்ட முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் 6 மாசமா ரிப்பேர்ல தான் இருக்கு, அதான் வரலன்னு சொல்றேன்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் இந்த கடைக்காரர் கோவப்படுறாரு. சரி பக்கத்துல எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ட்ரக் ஒரு பகுதியில போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. சரி அந்த ட்ரக்கை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்ற மாதிரி இவர் வேகமா ஃபாலோ பண்ணி வராரு.
ஒரு ஸ்டேஜ்ல அந்த ட்ரக் ஈக்குவல் வந்துடுறாரு. ரக்ஷித் வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரக்ஷித் இதை கவனிக்கிறாரு. ஆனா வண்டியை நிறுத்தாம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. என்ன அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காருன்னு ஹீரோ கோவப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மடக்கி நிறுத்திடுறாரு. ரக்ஷித் சொல்ல சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கீங்க, என் ஒய்ஃப் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரக்ஷித் நீங்க யாருன்னு கேக்குறாரு. யாரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, இப்பதான் முத வாட்டியா உங்களை பாக்குறேன்னு ரக்ஷித் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் தீபிகா எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு ஒய்ஃப் எல்லாம் யாருமே கிடையாதுன்ற மாதிரி ரக்ஷித் சொல்றாரு. இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாருன்ற மாதிரி ஹீரோக்கு பயம் வருது. இந்த வழியா ஒரு போலீஸ் ஜீப் வருது. ஹீரோவை நிறுத்தி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அஜர்பைஜான் மொழி தான் தெரியும். ஹீரோக்கு அந்த மொழி சரளமா பேச வராதுல்ல, இங்கிலீஷ்ல தான் கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறது. ஆனா அந்த ரக்ஷித்துக்கு அந்த மொழி தெரியும் போல. அவர் பாட்டுக்கு இதுதான் சார் விஷயம், இவரை முத வாட்டி பாக்குறேன், ஆனா ஒய்ஃபை என்கிட்ட விட்டு போனன்ற மாதிரி பொய் சொல்றாருன்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவன் கூட தான் ஒய்ஃப் அனுப்பி வச்சேன், இப்ப இல்லன்ற மாதிரி சொல்றான்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் வண்டியை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. ஒய்ஃப் இருக்க மாதிரியே தெரியல. சரி பின்னாடியும் ஓபன் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பின்னாடியும் ஓபன் பண்ணி காட்டுறாரு. அங்கேயும் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சார் நான் லோடு எடுக்க போனோம், ப்ளீஸ் விடுங்கன்ற மாதிரிலாம் ரக்ஷித் கேட்கிறாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் போக சொல்றாரு. சார் போக விடாதீங்க, இவன் தான் தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவரை நிக்க வைக்க முடியாது, இவர் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரக்ஷித் உங்க ஒய்ஃப் கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போறாரு. ரக்ஷித் போய் சொல்றான், ஏன் இப்படி பண்றான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. என் ஒய்ஃப் இந்த மாதிரி காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இங்க இருக்க போலீஸ் இருக்கார்ல, 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கேஸை எடுப்போம், ஏன்னா 24 மணி நேரம் முடிஞ்சாதான் அவங்க காணாம போனாங்களா இல்ல பக்கத்துல போனாங்களான்றதே தெரியும், அது வரைக்கும் நீங்க தான் தேடிக்கணும், எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ திரும்பி அந்த ஹோட்டல்ல போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதாவது பார் மாதிரியான இடத்துல விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஓனர் எத்தனை வாட்டி சொல்றது, உன் ஒய்ஃப் இங்க வரலப்பா கிளம்புன்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காரு. ஓனர் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்ப அங்க இருக்க பெரியவர் இருக்கார்ல, உன் ஒய்ஃப் இங்க இருக்க ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா, ஓனர் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான், நீ சைலண்டா போய் காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இந்த மாதிரி சொல்றாரு, அப்ப ஓனர் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பதட்டப்படுறாரு. இப்ப வேகமா ரெஸ்ட் ரூமை செக் பண்றதுக்காக போறாரு. ரெஸ்ட் ரூம் கதை ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா ஏற்கனவே கலாய்ச்ச லேடி தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப திரும்பி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்றது ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ இந்த கிளப்ல இருக்க எல்லாரையும் சந்தேகமா பாக்குறாரு. அடுத்தவங்களோட ஒய்ஃப் காணாம போயிட்டாங்கன்னா கொஞ்சமாவது பதட்டப்படுவாங்கல்ல, ஆனா இவங்க எல்லாருமே நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஹீரோக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது. ஆக்சுவலா இங்க இருக்க ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, பில் எல்லாம் ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. கையெல்லாம் ஏதாவது சாப்பிட்டு அந்த பில்லும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அதை செக் பண்றதுக்காக எடுத்துட்டு இருக்காரு. நிறுத்துன்னு ஓனர் சொல்றாரு. இவர் கேட்காம செக் பண்ணிட்டு இருக்காரு. கோவப்பட்ட ஓனரோ கன் எடுத்து காட்டுறாரு. நீ வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, போறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோக்கும் பயம் வருது. ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே வந்துடுறாரு. போலீஸ் கிட்ட ஏதாவது அப்டேட் கேட்கலான்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு நினைக்கிறாரு. பக்கத்துல ஒரு போன் பூத் இருக்கு, கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பையன் இருக்கான்ல, உங்க ஒய்ஃப் தான் காணாம போயிருக்காங்களான்ற மாதிரி கேட்கறான். அந்த பையன் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கான். என் ஒய்ஃப் தான் காணாம போயிருக்காங்க, இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும், என் ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. லெப்ட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவோ ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். தூக்கிட்டு போனாங்களா, யாரெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க, யாரையாவது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த ஹோட்டல் ஓனர் எதுலையாவது சம்பந்தப்பட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். சரி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த போலீஸ் கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் அவங்களுக்கு புரியல, இதெல்லாம் போலீஸ் சப்போர்ட்டோட தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப போலீஸும் இந்த கூட்டத்துக்கு உணர்ந்த போல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இந்த பையன் ஒரு பகுதியை பத்தி சொன்னால, அந்த பகுதிக்கு நம்மளே போலான்ற மாதிரி இவருமே வேகமா கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல தனியே ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த கார் ரொம்ப நாளா அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த கார்ல தேடி பார்ப்போன்ற மாதிரிலாம் இவர் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மைக்கேலும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னோட கையல் எங்கன்ற மாதிரிலாம் மைக்கேல் கிட்ட இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் மைக்கேலுக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின நபர் வந்து நிக்கிறான். மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசினால, அது எல்லாமே ஆக்டிங்கா இருக்கும், திட்டமிட்டு நம்மள வர வச்சிருக்கான் போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்பதான் வேற யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. இந்த மைக்கேலும் ஃப்ரெண்ட்ஸும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவர் தான் எட்டு போல, அது வேற யாரும் கிடையாது, ரக்ஷித்தா தான் இருப்பாரு. இப்ப ரக்ஷித்தோட ஒய்ஃபான தீபிகாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரக்ஷித்தும் தீபிகாவும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருது. அவ உன்னை எவ்வளவு நம்புனா, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. முட்டாள், அவ சொல்லி தாண்டா இந்த பிளானையே நாங்க போட்டோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கிளம்பலான்னு நினைக்கும் போது அவங்க போனை விட்டு வந்திருப்பாங்க. போன் எடுக்கிறதுக்காக திரும்பி உள்ள போய் போன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் ஹோட்டல்ல இருக்கும் போது போன்ல யார்கிட்டயோ பேசியிருப்பாங்க.
ஒருவேளை இது எல்லாமே அவளோட பிளானான்ற மாதிரி யோசிக்கிறாரு ரக்ஷித். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இவன் கதையை முடின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரக்ஷித் இருக்கார்ல, கன் எடுத்து இவரை ஷூட் பண்ற மாதிரி பாயிண்ட் பண்றாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ரக்ஷித் இவரை ஷூட் பண்ணாம பின்னாடி ஷூட் பண்றாரு. இவனை ஷூட் பண்ண எனக்கு மனசே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தீபிகா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தீபிகா மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றாங்க. கயல் மட்டும் இந்த பிளான போடல, கயலுக்கு இந்த பிளான சொன்னதே அவளோட பாய் ஃப்ரெண்டான பிரகாஷ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கயல் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவ்வளவு நடந்தா அவளை நம்புற பத்தியா, நீ அந்த அளவுக்கு நல்லவனா இருக்க அர்ஜுன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ வேணா அவளை விட காசு அதிகமா தா, அவங்க 2 பேரோட கதையை உனக்காக நான் முடிக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்பதான் இவங்க 2 பேர் எப்பேற்பட்டவங்க அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மென்டல் அசைலத்துல தான் தீபிகா இருப்பாங்க. தீபிகா கூட வேற ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு அவ கையை அறுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. இதுக்கு காரணம் தீபிகாவா தான் இருப்பாங்க. பேசி பேசி மேனிபுலேட் பண்ணி தான் அவளை சாவடிச்சிருப்பாங்க. உன் ரூம்மேட் தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு டாக்டர் கேட்கிறாரு. ஆக்சுவலா அவ ஒரு சாக்லேட் தர மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அவளை சூசைட் பண்ற அளவுக்கு இவங்க தள்ளியிருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆளு வெளியே போனா ஆபத்துன்றதுக்காக இவங்க எப்பவுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கும். இவங்களுமே அடிக்கடி பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. போக போக உள்ள இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பாதுகாக்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க தீபிகாவை அபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பேஷண்ட் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. அந்த பேஷண்ட் தான் ரக்ஷித்தா இருப்பாரு. அவருமே மனநலம் பாதிக்கப்பட்டவரா தான் இருப்பாரு. இவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படிதான் இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க இருந்து சேர்ந்து தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. தப்பிச்சு இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. வந்தோன்னு தீபிகா இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் தான் சாவடிக்கிறாங்க. எத்தனை வாட்டி வெளியே எடுக்க சொல்லி லெட்டர் போட்டிருப்பேன், எடுக்கல, சாவுங்கன்ற மாதிரி தான் 2 பேரையும் சாவடிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கையில கண்டிப்பா கொல்ல சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், கையில உன் கூடிய அனுப்பி வச்சிடறோம், ஒன்னையும் நல்லபடியா அனுப்பி வச்சிடறோம். ஆனா நிறைய காசு எங்களுக்கு தேவை, உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும், அதை மொத்தமா எங்களுக்கு எடுத்து தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா உடனே எடுத்து தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் முடியாது, அங்க ஒரு பேங்க் தெரியுது பத்தியா, அந்த பேங்க்ல லிக்விட் கேஷா நிறைய இருக்கும், நீ பேசி எப்படியாவது அந்த காசை எடுத்துட்டு வரணும், உனக்கு ரொம்பலாம் டைம் தர முடியாது, அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் டைம் தர முடியும், அங்க போய் போலீஸை கூப்பிடலான்னு மட்டும் நினைக்காத, என் ஆளுங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரக்ஷித் சொல்றாரு. உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்புன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. ஹீரோ இந்த விஷயத்த பண்ணுவாரா மாட்டாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்டுட்டாங்க. டைவர்ஸ் கேட்ட ஒய்ஃபுக்காக அவன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் இழப்பானான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, டைவர்ஸே ஒய்ஃப் தந்தாலும் சரி, ஒய்ஃபை காப்பாத்துறது தான் இப்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவருமே பேங்க்குள்ள போறாரு. இப்ப தீபிகா அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்கல்ல, ஆனா ஹீரோயின் கிட்ட வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உன்னை கடத்த சொன்னது யார் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டான அனுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அனுவான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா அனுதான், எதுக்காக கடத்த சொன்னா தெரியுமா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கையில் இல்லாத சமயம் அனு இருக்காங்கல்ல, வாங்கின ஒரு பொருளை திரும்பி தரதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவருமே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிறது அனுக்கு தெரியும். அனுவும் ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் தோல்ல சாயிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அனுவை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் மேல ஒரு ஆசை இருக்கு, திரும்பி நீ நடுவுல வந்து அதெல்லாம் கெட்டு போயிடும்ன்ற மாதிரி அனு பயந்தா. அதனால தான் உன் கதையை முடிக்கிறதுக்காக பிளான போட்டா. இது அர்ஜுனுக்கு தெரியலன்னு மட்டும் நினைக்காத, அர்ஜுனுக்குமே இந்த விஷயம் தெரியும், அர்ஜுனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு உயிர் தோல்வியா இருந்தவ உன்னை கொல்லணும்னு நினைக்கிறா, ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். உன்னை காப்பாத்தணும்னு வச்சுக்கோ, உன்னோட பாய் ஃப்ரெண்டான பிரகாஷ்க்கு கால் பண்ணு, நிறைய காசு அவங்கிட்ட கேளு, அந்த காசை தந்தனா ஒன்னையும் பிரகாஷையும் வெட்டுறேன், உன் ஹஸ்பண்டையும் அனுவியும் சாவடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் என்ன சாவடிக்கிறதுக்கு ஏத்திருக்கவே மாட்டாரு, நான் 12 வருஷம் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களை மேனிபுலேட் பண்ண முடியாதுன்றது தீபிகாக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சட்டுன்னு திரும்பி வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அனு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவர் விலகிடுறாரு. அனுவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. எதுவுமே நடக்கல, நீ எனக்கு ஆறுதல் சொன்ன, அவ்வளவுதான், எப்பவுமே எனக்கும் கையிலுக்கும் நீ நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் தப்பா ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனு நிம்மதியாகிறாங்க. இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா அனு கொல்லணும்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த தீபிகா 2 பேரையும் மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அந்த பேங்க்குக்கு வந்துடுறாரு. என் மொத்த காசையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு லிக்விட் கேஷ் எல்லாம் பேங்க்ல இருக்காது, என் சைட்ல என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் பாருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட இதை கொண்டு போலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ லைட்டா யோசிக்கிறாரு.
அப்பதான் வில்லனோட ஆள் ஒருத்தன் இங்க இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவன் இவரையே தான் நோட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போலீஸ் கிட்ட போறத பத்தி யோசிச்சா பிரச்சனை வேணான்ற மாதிரி இவர் விடுறாரு. அவன் கொஞ்சம் தள்ளி போறான். இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து பாக்கெட்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, காசு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவர்கிட்ட தந்துடுறாரு. இவருமே அவங்க கிட்ட போலான்ற மாதிரிலாம் வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள போன் அடிக்குது. அந்த போன் உனக்கு தான் அடிக்குது, போய் எடுன்ற மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு பெரியவர் சொல்றாரு. சரி எடுப்போன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்து போன் எடுக்கிறாரு. இந்த பகுதியில வெயிட் பண்ணு, நாங்க வரோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த பகுதிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மைக்கிளும் ஃப்ரெண்ட்ஸும் தான் வராங்க. காசை தான்ற மாதிரி மைக்கிள் கேட்கிறாரு. என் ஒய்ஃபை காட்டுங்க அப்பதான் தருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல காசை தான்ற மாதிரிலாம் மைக்கிள் கோவப்படுறாரு. இவர் தரலன்னு அடம்பிடிக்கிறாருல, அதனால மைக்கிளும் ஃப்ரெண்ட்ஸும் போட்டு அடிக்கிறாங்க. இப்ப அடிச்சவங்க அந்த பேக்கை புடிங்கிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவையும் லாக் பண்ணி வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. விட்டுட்டு போலான்னு நினைச்ச ஒய்ஃபுக்காக இவ்வளவு காசை எடுத்துட்டு வந்து தரியே, நீ சரியான முட்டாள்ரா, உன் கதையை நாங்க கண்டிப்பா முடிக்க தான் போறோன்ற மாதிரிலாம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, எடுத்த கத்தி வச்சு அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கழட்டி முடிச்சோன்னா இந்த கார்ல இருக்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஹீரோக்கு சண்டை போட தெரியும்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இப்போ ஒருத்தனோட கன் எடுத்துடுறாரு. அங்க இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. எல்லாருமே பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப கார்ல இந்த மைக்கேல் மட்டும் தான் இருக்கான். மைக்கேல லாக் பண்ணிடுறாரு. ரக்ஷித் எங்க இருக்கான், எந்த இடத்துல என்னோட ஒய்ஃப் இருக்கா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இவர் வேணும்ட்டே வேகமா போய் சடன் பிரேக் பிடிக்கிறாரு. அவன் கழுத்து வலிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மைக்கேலும் பயத்துல நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றான். ஹீரோவும் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு போலீஸுங்க வந்துடுறாங்க. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார் என் மேல தப்பு இல்ல, என் ஒய்ஃபை இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஹீரோ சொல்றத நம்ப மாட்டாங்க. நீ கீழே முதல்ல குனின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத அவனுக்கு அட்வான்டேஜா அவன் எடுத்துக்கிறான். அவன் கட்டெல்லாம் கழட்டிடுறான். சட்டுன்னு கன் எடுத்து இந்த போலீஸையே ஷூட் பண்ணிடுறான். அந்த மைக்கேல் நம்மளையோ ஷூட் பண்ணிட போறான்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு பள்ளத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அதனால அவனால ஷூட் பண்ண முடியல. அவனுமே இப்ப கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு ஓடி வராரு. ஆக்சுவலா அந்த மைக்கேல் ஷூட் பண்ணதுனால போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் உடனே தகவலை கொடுக்குறேன்ற மாதிரி கார்ல இவர் தகவலை கொடுத்துடுறாரு. சார் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும், ஆனா உங்க காரை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இவர் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மைக்கேல் போனா, அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா அந்த மைக்கேல் எங்க போனா அப்படின்றது இவருக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. மைக்கேல் இருக்கான் பாத்தீங்களா, ரக்ஷித்தை பாக்குறதுக்காக வந்துடுறான். ரக்ஷித் கிட்ட காசெல்லாம் தந்துடுறான். என்ன காயத்தோட வந்திருக்குன்னு கேக்குறாரு. இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்ப அவனுக்கு இந்த இடம் தெரியுமான்னு ரக்ஷித் கேக்குறாரு. தெரிய கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவனுமே சொல்றான். ஹீரோவும் மைக்கேல் எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பெரியவர் ஒரு ஹோட்டலை விட்டு வெளியே வரதை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா உனக்கு தான் போன் வருதுன்ற மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த பெரியவரை தான் இவர் கவனிக்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி பெரியவருக்கு தெரியாம பெரியவரை ஃபாலோ பண்றாரு. இந்த பெரியவர் வீட்டுல நிறைய பேரை லாக் பண்ணி வச்சு கொடுமலாம் பத்துறாரு போல. எல்லாருமே இவர் வந்ததை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த பெரியவரோட அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. இவர் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாரு. என்ன ரூமுக்கு கூட்டு போன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே வீல் சேர்ல அம்மாவை ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு. இப்ப வெளியே வந்து பார்த்தவர் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ரக்ஷித் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி ஹீரோவை இந்த பெரியவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த பெரியவரோட அம்மா இருக்காங்கல்ல, ஷார்ட் கன்னோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீக்கிரம் ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. ஆனா அம்மாக்கு வயசாயிருச்சுல, அம்மா குறிய தப்பா வச்சிடுறாங்க. பையனோட கால்லயே ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப கரெக்டா குறி பார்த்து ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஷூட் பண்ண வரும்போது ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு விலகிடுறாரு. ஹீரோக்கு பின்னாடி ஒரு ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டுல புல்லட் பட்டு ரிவர்ஸ் போயிருது. அதனால அந்த பாட்டி மேலேயே பட்டு பாட்டி இறந்துடுறாங்க. ஹீரோ மேற்கொண்டு இந்த பெரியவரை அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அம்பு வச்சுலாம் ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. இது யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பார் ஓனர் கிட்ட இவர் பேசினாரு பாத்தீங்களா, அந்த பார் ஓனர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவருமே இந்த கேங்க சேர்ந்தவர் தான் போல. இப்ப ஹீரோவை அட்டாக் பண்ணி காலி பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த வீட்டுல அடிமை மாதிரி ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் யாருக்குமே தெரியாம ஹீரோக்கு ஒரு ஆயுதத்தை தந்துடுறான். சட்டுன்னு அந்த ஆயுதத்தை வச்சு இந்த கேங்கு கூட இவர் சண்டை போடுறாரு. அந்த சண்டையோட முடிவுல இவங்க 3 பேரையும் ஹீரோ லாக் பண்ணிடுறாரு. இப்ப இடத்த கேக்குறாரு. இவங்க வழி இல்லாம இடத்த சொல்லிடுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனா நீ உயிரோட வர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. அதனால இங்க இருந்து நிறைய ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போனோன்ற மாதிரி எடுத்து வண்டியில போட்டுக்கிறாரு. இப்ப வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. வாசல்லயே ஹீரோவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் காலி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப மைக்கேலை மீட் பண்றாரு. மைக்கேல் ஏற்கனவே அடி வாங்கினதுனால கோவத்துல இருக்கான். ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஹீரோவும் சண்டை போட்டு ஒரு ஸ்டேஜ்ல மைக்கேலை அடிச்சு போட்டுறாரு. இப்ப ஹீரோ தீபிகாவை பாக்குறாரு. என் ஒய்ஃப் எங்க, ஒழுங்கா
ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. முட்டாள், எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. அவ எதிர வந்தாலும் உனக்கு அடையாளம் தெரியாது. அவ முகத்தையே நாங்க மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தீபிகா சொல்லிட்டாங்க. இதை ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு இடத்த உடச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஈர வேற ஒரு இடத்துல விழுறாரு. ஆனா இவங்க ஆசிட் இருக்கிற இடத்துல விழுந்துடுறாங்க. அதனால இவங்க முகம் முழுக்க ஆசிட்லாம் பட்டுருது. அப்பதான் இந்த இடத்துக்கு ரக்ஷித் வந்து இவங்களை பாக்குறாரு. நான் இப்ப எப்படி இருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எப்பவுமே நீ அழகா தான் இருப்பன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இவங்க இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இவருக்கு இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களையே ஹீரோ சாவடிச்சிட்டார்ல, அதனால ரக்ஷித் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் தீபிகாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரக்ஷித் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹீரோ ஒரு அடி கூட அடிக்க முடியல. ரக்ஷித் தான் முழுக்க முழுக்க அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஒய்ஃபை காப்பாத்தணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாருல. போக போக ரக்ஷித்தை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரக்ஷித்தை லாக் பண்ணிடுறாரு. இரும்பியே முறுக்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினுக்கு மேலதான் ரக்ஷித்தை இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒழுங்கா கையில் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ ஒன்னே என்ன விட தேவையில்ல, ஆனா உன்னோட கையில உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் கோவமா சொல்லிட்டாரு. அவரே அதுக்குள்ள மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி அதுக்குள்ள மாட்டிக்கிறாரு. இப்ப ரக்ஷித் இறந்து போயிடுறாரு. சோ கையில் எங்க இருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியல. ஹீரோ இப்ப டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு இடத்துல நாய் குலைச்சிட்டு இருக்கு. அங்க எதுக்காக நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கிறது தெரியுது. அந்த ரூம்ல செக் பண்றதுக்காக வராரு. ஃபேஸ மாத்துற மாதிரி ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி அவங்க படுத்து இருக்கிறது இவருக்கு தெரியுது. இதுதான் கயல் போல அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தகவல்லாம் தெரிஞ்ச அதிகாரிங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேங்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேங் இருக்காங்கல்ல, யாரையாவது வச்சு ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுப்பாங்க. அவங்கள இஷ்டத்துக்கு மேனிபுலேட் பண்ணி நிறைய காசெல்லாம் சம்பாதிப்பாங்க. சரி, கடைசியில ஒய்ஃபை ஒப்படைச்சிருவாங்களான்னு பார்த்தா ஒய்ஃப் எல்லாம் ஒப்படைக்க மாட்டாங்க. அவங்க அடையாளத்தையே மாத்தி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து நீங்க தான் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட முகமே மாறிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா, அது இவரோட ஒய்ஃபே கிடையாது, வேற ஒரு பொண்ணோட உடம்பா இருக்கும். ஆக்சுவலா ஒய்ஃப் அந்த இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவருமே ஒய்ஃபை காப்பாத்திருப்பாரு. இப்போ ஒய்ஃப் அவரோட அப்பா வீட்டுக்கு தான் இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. தீபிகா அனுவை பத்தியும் ஹீரோவை பத்தியும் சொன்னா பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்ன்றது ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப பேரண்ட்ஸும் பொண்ணை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சரி கிளம்பலான்ற மாதிரி ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. இப்ப ஹீரோயின் அதுக்குள்ள ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அதை தாண்டியே என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க ஏன்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பிரகாஷ் யாருன்றதை நமக்கு காட்டவே மாட்டாங்க. ஒருவேளை பிரகாஷ்னு ஒரு கேரக்டரே இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்டோட நெருக்கம் குறைஞ்சிருச்சுல, அதை திரும்பி உண்டாக்குறதுக்காக இவங்க பொய் சொல்லி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்றது கிளியரா நமக்கு தெரியல. எல்லாத்தையும் நீங்க உங்க விருப்பத்துக்கு யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.